ஒரு வருத்தமான செய்தி. பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்த ராஜகுரு சரணம். அம்மா, சினிமாவில் வலம் எல்லார் மனதிலையும் இடம் பிடித்தவர் கார்த்திக். கார்த்திக்னா இப்போ வந்தார்ல சூர்யா தம்பி, அவர் கிடையாது, பழைய கார்த்திக். அவர் ரொம்ப நல்ல மனிதர் தான். நிறைய தொண்டுகளும் உதவிகளும் செய்திருக்காரு, யாருக்கும் கெடுதல்லாம் செய்யலை. ஆனால் அவருக்கு ஒரு ஆத்மா அவரை தொடர்பு கொண்டுட்டுருக்கு, அது அவருக்கே தெரியல. அவர் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து நேரிடுது. அதை தடுத்து நிறுத்தணுங்கிற ஆசை எனக்கு. அவரை இன்னும் கொஞ்சம் வருடங்கள் அவர் இன்னும் ஆயுளோட இன்னும் நல்ல படங்கள் பண்ணி அவர் அதாவது ரஜினி சார் மாதிரி, ரஜினி அவங்களுடைய இது மாதிரி, ரஜினி அவங்களும் சாக இருக்கும்போது நான் தவம் இருந்து அவருடைய ஆயுள் காலங்களை மேற்கொண்டு வாழணும்னு சொல்லி பண்ணினேன். அதே மாதிரி இவர் கார்த்திக்குக்கும் ஆயில அதிகமாக இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவரை எப்படி தொடர்பு கொள்றதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் தவத்தின் மூலியமாக நான் பண்ணும்போது அதுக்குரிய இது நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள நீங்கள் எப்படினாலும் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எனக்கு அசரீதி மூலியமாக கிடைச்சது. ஏன்னா அவருடைய முன் ஜென்மத்தில் உள்ள அவங்க அப்பா அப்படிங்கக்கூடியவரும் ஒரு பெரிய நடிகர் தான். அவர் மறுபடியும் பிறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் அவர் தெய்வமாக நிற்கிறாரு. அவர் தெய்வமாக நிற்கிறது மாத்திரம் இல்லை, குழந்தைகளுக்காகவே அவர் ரொம்பவும் தவங்களை, அதாவது இறைவன்கிட்ட கையேந்திக்கிட்டு அவர் தெய்வ புருஷனாகவே நிற்கிறாரு. இன்னும் சூட்சும ரகசியங்கள்லாம் இருக்குது, அது அவங்கக்கிட்டேயே நான் சொல்லணும். இல்லை அவரை சார்ந்த பிஆர்ஓவோ மேனேஜரோ என்னை தொடர்பு கொள்ளலாம், அதை நான் தெரிவுபடுத்துவேன். அவரை காப்பாற்றணும் விரும்புகிறேன். நான் இப்போவும் இந்த சம்சான காட்டில் இருந்து பூஜை முடிச்சுட்டு அங்கே இருந்துட்டு தான் நான் இந்த பதிவை பதிவிடுறேன். அதே மாதிரி நினைக்கலாம், இவங்க ஏன் சினிமா துறையை இது பண்ணுறாங்க அப்படின்னுங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களும் உயர்ந்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சினிமா துறையிலையும் ஒரு கேவலமான உள்ளம் உள்ளவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சமுதாயங்கள் சினிமா துறையை சார்ந்து தான் வாழுது. ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் சீரியல் இல்லாத வீடே கிடையாது. அதே மாதிரி அதை காப்பி பண்ணி தான் தன்னுடைய குடும்பங்களையும் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நல்ல வழியில் பண்ணணும், நல்ல வழியில் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதிவேடுறேன். மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் ராதாரவி அவங்களையும் அவங்களுக்கும் ஒரு சில ரகசியங்கள் சொல்லணும். அவங்க ஏற்கனவே என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்போ அவங்களுக்கு டைம் கொடுக்கல, நான் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தேன், சூழ்நிலையில். இப்போ அவரை நான் தொடர்பு கொள்றதுக்கு நான் இந்த இது மூலியமாக பதிவிடுறேன். அவங்க ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, மறைமுகமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். மறைமுகமாக நான் நிறைய பேருக்கு நிறைய பெரிய பேரும் புகழுமா இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறையா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்படி மறைமுகமாகவே நான் இவங்களுக்கு செயல்படுத்த விரும்புகிறேன். அதே மாத்திரம் இல்லை, இவங்க வேணும், இவங்க இன்னும் சாதிக்க வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது, இவங்க ஆசைகள் இன்னும் பூர்த்தி ஆகாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் மறுபடியும் பிறந்து அவங்க சீரழியக்கூடாது, தெய்வ மார்க்கத்துக்குள்ளே போகணும், நல்ல ஒரு நித்திரையை கொள்ளணும். அதே மாதிரி இவங்க இன்னும் இவங்களை சார்ந்தவங்களுக்காகவும் இவங்க செய்யக்கூடிய சாராத ஒருத்தவங்களும் இருக்காங்க இவங்கள நம்பி, அவங்களெல்லாம் இவங்க கைவிடக்கூடாதுன்னா இவங்க நல்லா இருக்கணும். அதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேனே, செவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு. அந்த செவராக இருக்கக்கூடிய இவங்களை நம்ம பாதுகாக்கணும். சுடுதண்ணியை ஊற்றி ஒரு செடியை அழிக்கிறதுன்னு நினைக்கிறது இல்லாமல் பால்களை ஊற்றி ஒரு செடியை பூஜித்தால் அந்த செடி நமக்கு மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனியாக தரக்கூடிய மிக சிறந்த மனிதர்கள்லாம் இவங்களையும் ஒருத்தர் தான். அதனால் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்கள காப்பாற்றணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அதே மாதிரி வருத்தமும் இருக்குது, எங்கே தொடர்பு கொள்ள முடியாமல் அவங்க உங்களை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு தான் நான் பிறவி எடுத்திருக்கேன். ஏன்னா என்னுடைய இறப்பும் வரப்போதை எப்படி விவேகானந்தர் இறக்குறதுக்கு முன்னாடி சொன்னாரோ அது மாதிரியே என்னுடைய இறப்பு வரும்போது நான் பத்மாசனம் போட்டு உட்காந்து தவநிலையில் தான் என்னுடைய உயிர் பிரியும்.
அதுவரையும் மக்களுக்காகவே இந்த உடம்பும் ஆவியும் உள்ளமும் இந்த வாழ்க்கையும் அமையட்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும் வரங்களும் தவங்களும். சரியா? அதனால வந்து அவங்கள சார்ந்தவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் வரப்போ இந்த 2025லாம் இதே சினிமா துறையில் உள்ளவங்க இறக்குறதுக்கு நேரிடும். 2 பேரும் இறப்பாங்க, அது உறுதி. அதுங்களையும் காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னு வந்து காதில் போட்டுக்க மாட்டேனுங்கிறாங்க. இதுதான். அதுக்கு அப்புறமா நான் கேட்கும்போது அது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம்.